சாமி வைக்கக்கூடிய பூஜை அறைக்கும் வாஸ்து ரிலேட்டடான விதிமுறைகள் வந்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. பூஜை அறை இந்த திசையில் தான் இருக்கணும், சாமி படங்கள் இந்த திசையில் தான் மாட்டணும், விளக்கு ஏற்றும் போதும் சரி, பூஜை அறையில் நிறைய சாமி படங்கள் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய வாஸ்து குழப்பங்கள் வந்து இருக்குது. சரியான பூஜை ரூம் எப்படி வடிவமைக்கிறது? ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. சரியான பூஜை ரூம். அந்த சரியான பூஜை ரூம் அப்படிங்கிறது எங்கே அமையும் அப்படின்னா, ஒரு ஜீவராசியோட மனதில் உள்ளத்தில் உள்ள கோயிலில் அமைவது மட்டுமே சரியான பூஜை ரூம். அதுதான் முழுமையான பூஜை அறைன்னு சொல்லக்கூடியது. மனதுக்குள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனை நம்ம என்னைக்கு உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கல்லல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் காணா மணி விளக்கே திருமூலரோட வாக்கு. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த சரியான பூஜை ரூம் அப்படிங்கிறது வந்து மனசுக்குள்ளே தான் அமையுமே தவிர அகத்தில் தான் இருக்குமே தவிர புறத்தில் அதை வெளியே கொண்டு வரவே முடியாது. அதை நம்ம முயற்சிக்கிறோம், வெளியே கொண்டு வந்து நம்ம சரியான பூஜை ரூம் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அங்கமாக கொண்டு வரணுங்கிறது நம்ம முயற்சிக்கிறோம். திருப்பியும் நான் கான்ட்ரவர்சியலாகவே பேசுகிறேன். ஒரு வீட்டுக்கு பூஜை ரூம் கண்டிப்பாக தேவையா? என்னை பொறுத்தளவுக்கு பூஜை ரூமே இல்லாமல் ஒரு வீடு கட்டினாலும் அது தவறு கிடையாது. புரியுதுங்களா? பூஜை ரூம் அப்படிங்கிறது பஞ்சபூத ஆராதனை. இப்போ வீட்டில் நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, பஞ்சபூதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சமநிலை தான் வீடு. பூஜைங்கிறது பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துகிற ஒரு விஷயமே. மற்றபடி அதில் நீங்கள் இவ்வளவு தூரம் பூஜை ரூமை பற்றி நம்ம பெரிய லெவலில் எடுத்து பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ ஒரு விதமான விஷயம். பூஜை ரூம் ஒரு இடத்துல தவறாக இருந்துட்டாலோ பூஜை ரூமே இல்லாமல் இருந்துட்டாலோ அந்த வீட்டை பாதிக்காது. அது ஒரு நியூட்ரல். அது வாஸ்துவை பொறுத்தளவுக்கு ஒரு ஏன்னா கண்மே பகவான், கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான். அதை ஒரு ரூம்குள்ளே போட்டு நம்ம அடைக்க வைக்கிறது அது ஒரு சடங்கு செய்கிறதுக்கோ இல்லை நம்மக்குள்ளே இருக்கிற சமநிலையை உணர்றதுக்கோ ஒரு இடமே தவிர மற்றபடி அதுக்கு அவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவு கிடையாது. யார் ஒருத்தன் அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அப்போ மனசு யாருக்கு ஒருத்தனுக்கு செம்மையாக இருக்கோ, மனசு யார் ஒருத்தனுக்கு சுத்தமாக இருக்கோ அவனுக்கு பூஜை ரூமே தேவையில்லை. ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே மனசு சுத்தம். எனக்கே நான் இப்போ இவ்வளோ பேசுகிறேன்னா என் வீட்டில் பூஜை ரூம் இருக்கா, 2 பூஜை ரூம் வச்சிருக்கேன். பூஜை ரூம்னு இல்லை, பூஜை அலமாரிகள் 2 வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அப்போ என்ன அர்த்தம்? என் மனசும் இன்னும் பக்குவப்படலை. ஏன்னும் இவ்வளோ பேசினாலும் எனக்கும் அந்த சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த ரூபம் சொல்லக்கூடிய ஃபோட்டோஸ் வைக்கிறது அது எல்லாமே இன்னும் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்மளோட சென்டர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் சுற்றி இருக்கக்கூடிய கடவுள் நம்ம ஒரு 5